ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பொழுதிலிருந்து நீங்க எடுக்கிற ஒரு முடிவு என்ன தெரியுங்களா? நாம உறவுகள் மேம்பட நிறைய இன்விடேஷன் அடிச்சாச்சு, நிறைய இன்விடேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அவங்கள வரவழைச்சிருக்கோம், விழாவை சிறப்பிச்சிருக்கோம். ஆனா பொருளாதாரத்தில் மேம்பட நீங்க கொடுக்கக்கூடிய இன்விடேஷன் என்ன தெரியுங்களா? உங்களுடைய பொறுப்பான ஒரு பிரசன்டேஷன் அண்ட் இன்விடேஷன். இதை நீங்க பண்ணணும். அப்ப இதை நீங்க பண்ணும் போது அங்க என்ன நடக்கும் தெரியுங்களா? இவருக்கு என் மேல இவ்வளவு அக்கறையா, யோசனை பண்ணி பாருங்க. அந்த நினைப்பு வர அளவுக்கு உங்களுடைய இன்விடேஷன் இருக்கணும். அதுக்காக நீங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, நீங்க கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க, வாய்ப்புகளை கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க. அந்த வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கவங்களுக்கு தான் நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்களே தவிர எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்றவங்களுக்காக நீங்க வேலை பார்க்கல. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம வாய்ப்புகளை கொடுக்கிற இடத்துல நாம இருக்கிறோம். அதனால கொடுக்கறதுக்கு நாம முதல்ல மனநிறைவோட தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் விஷயம் இன்விடேஷன். நீங்க அதை பண்ணுங்க. காலம் பொன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்துல் நபி சார் அவர் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்களா? ஒவ்வொரு செகண்டையும் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க யாருக்காக வாழ்றீங்க, எதுக்காக வாழ்றீங்க, என்னத்தை சாதிச்சீங்க, என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, அங்க தெரியறது நீங்க இல்ல, உங்க மனசுன்னு நினைங்க. உங்க மனசோட நீங்க பேசுங்க. நான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் பிறந்து இத்தனை வருஷத்துல நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க. உங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இல்ல உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பா உங்களை நம்பி இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் பணம் தேவைன்னு நினைக்காதீங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் பணம் தேவை. அதனால தேவைகளை புரிந்து சிறப்பாக பிவிசி மெட்டாவில் சரியான பயிற்சி எடுத்து நீங்க அத்தனை பேரும் பொருளாதாரத்தில் மேம்படணும்னு சொல்லிதான் நான் இந்த இன்விடேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கீங்க. வாழ்க்கையில எத்தனையோ துறைகளை நம்ம கையில் எடுத்திருக்கோம், எத்தனையோ துறைகளை கையில் எடுத்துட்டோம். ஆனா எத்தனை துறைகளை சாதிச்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? எனக்கு தெரியாத ஒண்ணு இல்லை சார் இந்த உலகத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள விட ஒரு புத்திசாலி, அதாவது புத்திசாலின்னா அதி புத்திசாலி இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு பெருசு சார், நமக்கு எல்லாமே தெரியாது. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்டை நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, நிச்சயம் உங்க லட்சியத்தில் வெற்றி அடைவது உறுதி. புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எந்த வயசு அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா என்ன சாதிச்சோங்கிறத நான் சொல்ல வரேன். நான் இந்த பிவிசி மெட்டாக்குள்ள 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றது பெருமை இல்ல. இந்த 2 வருஷத்துல நான் எவ்வளவு சம்பாரிச்சேன், எத்தனை பேர்த்த வாழ வைத்தேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க, பாருங்க. ஒருத்தருடைய கட்டாயத்தினால நீங்க வந்திருக்கலாம், ஒருத்தருடைய அன்புனால நீங்க வந்திருக்கலாம், தவறு இல்ல. ஆனா வந்துட்டீங்கல்ல, அப்ப இதை பத்தி நீங்க படிக்கணும்ல, பயிற்சி எடுக்கணும்ல. எடுத்து என்னது இது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரு கூட நீங்க சொல்லி கொடுக்கலாம்ல. சார் இதுல இந்த தவறு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறா இருந்தா அவரு ஒத்துக்குவாரு, இல்ல சரியா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு திருத்தி கொடுப்பாரு. சோ அதுக்கு காரணம் பயிற்சி தான். இங்க எதுக்கு சார் வர சொல்றோம்? ஒரு டைம் பாஸ்க்கா? கண்டிப்பாக கிடையாது. நீங்க அத்தனை பேரும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வர சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அத நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நம்மளுடைய விஷயத்துல என்னென்ன தேவைகள் தெரியுங்களா, என்னென்ன டூல்ஸ் வேணும் தெரியுங்களா? முதல்ல நம்ம பிவிசி மெட்டாவில டோக்கன் ஃபார்மிங் பண்றதுக்கு நமக்கு தேவையான டூல் என்ன, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளுடைய பிவிசி மெட்டாங்கிறது என்னங்க, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோமே. பிவிசி மெட்டாங்கிறது ஒரு பிளாக் செயின் கட்டமைப்புல உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ டோக்கன். இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணியாக செயல்படக்கூடிய இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க.
பிளாக் செயின் கட்டமைப்புங்கிறது என்ன சொல்றது, அது வந்து எந்த விதத்திலையும் யாரையும் ஏமாத்தாது. அப்படிப்பட்ட ஒரு பிளாக் செயின் கட்டமைப்புல உருவாக்கப்பட்டதுதான் இந்த பால்வின் விர்ச்சுவல் கரன்சி. அடுத்து மெட்டாவர்ஸ்ங்கிறது என்ன தெரியுங்களா? இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி அத்தனைக்கும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியை தான் பயன்படுத்த போறாங்க. அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்கு நிறைய கிரிப்டோ காயினை தான் பயன்படுத்துவாங்க. சோ அதுல மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிவிசி மெட்டா டோக்கன். அப்படிப்பட்ட அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில செயல்படக்கூடிய ஒரு கிரிப்டோ டோக்கனுடைய வாய்ப்பை நாம கையில எடுத்துக்கிட்டோம். ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம அப்படியே இருக்கிறோம். அப்ப பயிற்சி எடுத்தவங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு மாசம் 1 லேக் இல்ல, டெய்லி 1 லேக் அண்ட் எபோவ் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி 1 லேக் அண்ட் எபோவ் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பயிற்சியும் அந்த முயற்சியும் தான். பயிற்சி எடுக்க முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சிங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க எத்தனை பேர்த்தை பொருளாதாரத்தில் மேம்பட வைக்கணும்னு நினைச்சு நீங்க இன்விடேஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி. ஓகே சார், இந்த விர்ச்சுவல் கரன்சிய நான் பை பண்றது, செல் பண்றது, இது என்னுடைய வேலையா? கிடையாது. நீங்க பை பண்றது, நீங்க வாங்கணும், விலை ஏறினா விற்கணும், விலை இறங்கினா நீங்க நஷ்டப்படணும் அப்படின்னு இந்த சிஸ்டம் சொல்லல. உங்களை ஒரு ட்ரேடராக இந்த சிஸ்டம் ப்ரமோட் பண்ணல. ஒரு ஃபார்மிங் பண்ற ஒரு விவசாயியா உங்களை கன்வெர்ட் பண்றாங்க. யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ நிறுவனங்கள் கிரிப்டோ கரன்சியை ஒரு ட்ரேடிங் கான்செப்ட்ல கொண்டு வந்து மக்கள்கிட்ட நீங்க ட்ரேட் பண்ணுங்க, நீங்க வாங்கி வைங்க, விலை ஏறினா இதை வித்துக்கலாம், உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிதான் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஆனா முதல் முறையாக நீங்க இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணுங்க, விளைச்சலை எடுங்க. ஃபார்மிங் பண்ணுங்க, விளைச்சல் எடுங்க. நோ ரிஸ்க் நோ லாஸ். அப்ப ஏன் இதை நம்ம செய்யாம இருக்கிறோம்? நமக்கு புரியல, அவ்வளவுதான். உங்களை மேல குறை சொல்லல, நமக்கு புரியல. சோ அது புரிய வைக்கிறதுக்கு தானே இந்த பயிற்சி. அந்த பயிற்சியில நம்ம கலந்துக்கிறோம் இல்லைங்களா? பயிற்சியில யார் ஒருத்தர் தொடர்ந்து கலந்துக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே மிக விரைவில் மிக மிக விரைவில் வெற்றியாளராக வருவது நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு உலகம் உள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய பிவிசி மெட்டா அதை கொண்டு போய் சேர்க்கறது யாரு தெரியுங்களா? இந்த பினான்ஸ் பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க் அவங்களுடைய ட்ராக்ல தான் உலகம் ஃபுல்லா டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கேஸ் ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட். அப்ப அந்த கேஸ் ஃபீஸ் கொடுக்கக்கூடிய அந்த பிஎன்பிஐ எங்க இருக்கு? பிவிசி மெட்டா நம்ம பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள இருக்கு. பிஎன்பி எங்க இருக்கு? பிஎன்பி எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிஎன்பியை வாங்குறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பிவிசி மெட்டாவை யூஎஸ்டிடியா கன்வெர்ட் பண்றது எப்படி, அந்த யூஎஸ்டிடியை எப்படி செல் பண்றது, எப்படி பை பண்றது அப்படிங்கிறத நாம கத்துக்கணும். ஓகேங்களா? சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ்ங்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிப்டோ கரன்சியும் நீங்க வாங்க முடியும், விற்க முடியும். அது எத்திரியம் நெட்வொர்க்கா இருக்கலாம், பிடிசி நெட்வொர்க்கா இருக்கலாம், பிஎன்பி நெட்வொர்க்கா இருக்கலாம், எனி நெட்வொர்க், ட்ரான் நெட்வொர்க்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அந்த பிளாக் செயினை நீங்க கொண்டு வந்து கொடுத்து நீங்க கேஷ் பண்ண முடியும். எப்படி பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி பினான்ஸோடைய அப்ளிகேஷனை நம்மளுடைய மொபைல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு எல்லாம் இப்ப ஆக்டிவேட் ஆகுது. நிறைய நபர்கள் அப்டேட் கொடுக்குறாங்க. சார் அப்டேட்னு கேட்கும், அதை கொடுக்காதீங்க. ஏன்னா இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு உண்டான ஜிஎஸ்டி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே மீண்டும் பினான்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல அப்டேட் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு வேற அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த பினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் டாட்டை நம்ம டச் பண்றோம். இப்ப நம்ம எப்படி யூஎஸ்டிடி பிஎன்பி எல்லாம் வாங்குறதுங்கிறத உங்களுக்கு அந்த விளக்கத்தை மட்டும் கொடுக்குறேன். இந்த B2B போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டருங்கிற ஸ்கிரீன் வரும்.
இப்போ யூஎஸ்டிடி இருக்கு. இப்போ இந்த யூஎஸ்டிடில பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி டிஜிட்டல் இ ரூபி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிஜிட்டல் இ ரூபில நீங்க பை பண்ணலாம். இல்ல சார் என்கிட்ட போன்பே கூகுள் பே தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன்ல யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்குங்க. ஒரு 5000 தேவையா 5000 போட்டுக்குங்க. கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரீன் வர வரைக்கும் நீங்க செக் பண்ணணும். பாருங்க 94 and 48. ஸோ இங்க ஐஎம்பிஎஸ் பண்ண முடியும், யூபிஐ பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க போய் என்ன பண்ணணும்னா பை ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட் ஃபில் ஆகும். ஸோ நீங்க இந்த இடத்துல ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான குவான்டிட்டி எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த பையருடைய லிஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அந்த பையருடைய லிஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த மெசேஜ் பாக்ஸை டச் பண்ணிட்டு நீங்க உள்ள ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவர் அதுக்கு உண்டான ரிப்ளை கொடுப்பாரு. நீங்க பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பேமெண்ட்டுக்கு உண்டான யூபிஐ ஐடி உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை காப்பி பண்ணிட்டு நீங்க போன்பே கூகுள் பேல நீங்க பண்ண முடியும். அதை ஒரு லைவ் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துக்கீங்க. இது பினான்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம், எனக்கு லேட் ஆகுது, இல்ல என்கிட்ட பேமெண்ட் கம்மியா இருக்குன்னா கேன்சல் அப்படிங்கிறத கொடுக்கணும். கேன்சல் கொடுத்துட்டு அக்ரி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ வெரி சிம்பிளா நீங்க டாலர் வாங்க முடியும். அதே போல உங்ககிட்ட நிறைய டாலர்ஸ் இருக்கு, அதை நீங்க செல் பண்ணணும்னா செல் ஆர்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செல் ஆர்டருக்கு உண்டான நபர் வந்துருவாரு. உங்களுக்கு எதுல வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நபர் உள்ள வந்துருவார். நீங்க ஈஸியா பண்ணலாம். ஐஎம்பிஎஸ் இருக்கு, பேடிஎம் இருக்கு, யூபிஐ இருக்கு, கூகுள் பே இருக்குது, அண்ட் போன்பே இருக்கு. நீங்க எதன் மூலியமாக கூட நீங்க செல் பண்ணிட்டு உடனடியாக பேமெண்ட்டை நீங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய நபர்கள் இந்த பிவிசில இருந்து நான் வித்ட்ரால் பண்றேன், அது எப்படி ஐஎன்ஆர் கேஷ் பண்றதுங்கிறத நீங்க அதை தெரியலங்கிறீங்க. அடுத்து பிஎன்பி எப்படி பை பண்றது தெரியலங்கிறீங்க. இப்ப இங்க யூஎஸ்டிடின்னு இருக்குது, இதை நான் டச் பண்றேன், இதுல என்ன நடக்குது எல்லா காயினும் காமிக்கும். அதுல உங்களுக்கு என்ன தேவை, பிஎன்பி தேவையா, பிஎன்பியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா பிஎன்பி வந்து இல்ல சார் எனக்கு வந்து பிடிசி தேவை, பிடிசியை டச் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு யூஎஸ்டிடி தான் தேவை. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையோ அதை நீங்க இங்க வாங்க முடியும். சரிங்களா? சோ அப்ப இந்த பினான்ஸுக்குள்ள நீங்க பிஎன்பி வாங்க முடியும், யூஎஸ்டிடி வாங்க முடியும், பிஎன்பி விற்க முடியும், யூஎஸ்டிடி விற்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அப்ப இந்த பினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு லீகலான ஒரு எக்ஸ்சேஞ்ச். அடுத்து நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கு. சோ அதை நீங்க தான் அதை எது இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் அப் ஆகுதுங்கிறத நீங்க உங்க சப்போர்ட் லீடரை வச்சு அதை நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து யூஎஸ்டிடி வந்து பினான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க லோட் பண்ணலாம். இங்க நாம லோட் பண்ணலாம். எப்படி லோட் பண்ணலாம்? இந்த இடத்துல யூஎஸ்டிடி வந்து ஓபன் பண்ணிட்டோம் ட்ரஸ்ட் வாலெட்ல. இந்த ரிசீவிங் அட்ரஸை கிளிக் பண்ணுங்க. இங்க காப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிடும். அப்படியே வச்சுட்டு நம்ம எங்க போறோம், பினான்ஸுக்கு போறோம். பினான்ஸுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம், வித்ட்ராவல் பண்ண போறோம். அதாவது வித்ட்ராவல் மீன்ஸ் நம்ம வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய எல்லோ டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன வருதுங்க, பை செல் டெபாசிட் அப்படின்னு வருதா? சோ இங்க வாங்குறது, விற்கிறது, காயின் ஒரு காயின் வச்சு இன்னொரு காயினை மாத்துறது, அடுத்து டெபாசிட் பண்றோம், உள்ள கொண்டுட்டு வர்றது. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு யூஎஸ்டிடி இருக்குன்னு வைங்களேன். நான் யூஎஸ்டிடியை செலக்ட் பண்றேன். இப்ப நம்ம இல்ல இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த இடத்துல போய் நம்ம என்ன ஆகும், வித்ட்ராவல் நம்ம கொடுக்க முடியும். வித்ட்ராவல் நம்ம கொடுக்க முடியும்.
ஒரே நிமிஷம். சூப்பர். ஓகே. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு காயினை வித்ட்ரால் பண்றது அப்படின்னு கிடைக்கும் போது, இப்ப சிபா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா, இதை நம்ம தொடரும். தொடும்போது நம்ம ஏற்கனவே அங்க அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க ஒரு வேலெட்டுக்கு ஒரே அட்ரஸ் தான். அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணணும். வெப்20னா வெப்20 செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குவான்டிட்டி வந்து வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய வேலெட்டுக்கு வரும். நீங்க அந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டா மட்டும் போதும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நீங்க டாலர் வாங்குறதும் பிஎன்பி வாங்குறதும் வெரி ஈஸியா இருக்கா? சோ இதை நீங்க கத்துக்குங்க. ஓகேங்களா? இதை நீங்க கத்துக்குங்க. நான் உங்களுக்கு முடிந்தால் நாளைக்கு ஒரு ஆர்டரோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், லைவ் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ரைட். ஓகே சார். அப்ப இங்க நான் வந்து டாலரை கொண்டுட்டு வந்துட்டேன், யூஎஸ்டியை கொண்டுட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு பிவிசி மெட்டாவாக வேணும். அப்படிங்கும் போது நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. பிவிசி கீழே வச்சுக்கோங்க, யூஎஸ்டி மேல வச்சுக்கோங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு $100 ஒரு $1000 அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ வரும், அதுக்குண்டான பிவிசி வரும். பிவிசி என்ன பண்றீங்க, கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அதுவே உங்களுக்கு வந்து பிவிசி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிவிசி உங்ககிட்ட இருக்குது. இப்ப இத வந்து நீங்க எந்த காயினாவும் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும், எதை வேணாலும் கன்வெர்ட் பண்ண முடியும். இல்ல சார் நான் வந்து யூஎஸ்டி வேணும், பண்ணிக்கலாம், இதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குங்க. எதுக்காக நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்து டாலரை வாங்குறது, அதை விற்கிறது, இதை நீங்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம், நம்ம வேலெட்டை எப்படி கையாளணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரஸ்ட் வேலெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளும் வெவ்வேறா இருக்கும். ஆனா 12 வார்த்தைகள் இருக்கும். அதுதான் உங்களுடைய சீக்ரெட் பர்ஸ். இந்த வேலெட்டை நீங்க பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அதையெல்லாம் ஒரு பேப்பர்ல இல்ல, ஒரு பத்திரத்துல பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணி உங்க வீட்டுல பாதுகாப்பா வைங்க. ஏன்னா என்னதான் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருந்தாலும் அதுவும் சில நேரத்துல பழுதாகும். அப்ப நமக்கு அது பாதிப்பாக கூடாது இல்லையா? சோ அதனால ட்ரஸ்ட் வேலெட்டை நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை, சிஸ்டத்தினுடைய கடமை இது கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க ஏன்னா இது டீசென்ட்ரலைஸ்ட், பினான்ஸ் சென்ட்ரலைஸ்ட், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான், அதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். பட் ஆனா இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன தெரியுங்களா, டீசென்ட்ரலைஸ்ட்ல செயல்படும், அது சென்ட்ரலைஸ்ட்ல செயல்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த பிவிசி மெட்டாவில நம்ம என்ன ஃபார்மிங் பண்ணியிருந்தாலும் அதுல வரக்கூடிய வருமானத்தை நாம என்கேஷ் பண்ண முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? சோ அது கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நான் தொடர்ந்து அதை எடுக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்து டாலரை எப்படி பை பண்ணணும், அதை எப்படி செல் பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்கோம். சோ அடுத்து வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யூஎஸ்டியை எப்படி பிவிசியா கன்வெர்ட் பண்றது, பிஎன்பியா கன்வெர்ட் பண்றதுங்கிறத நீங்க ஸ்வாப்பிங் ஆப்ஷனையும் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ரைட். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிவிசி மெட்டாவை அருமையா பண்ணுவீங்க சார். ஏன்னா இன்புட் இருக்கு, அவுட்புட் தெரியல அப்படின்னீங்கன்னா அந்த இன்புட்டுக்கு வேல்யூ இல்லை. ஆனா இன்புட் இருக்கு, ஆனா அவுட்புட் எனக்கு தெரியும் அப்படின்ட்டீங்கன்னா சூப்பர். நான் ஒரு குகைக்குள்ள பூந்துட்டேன், அந்த வெளியே எங்க வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னா தைரியமா இந்த குகைக்குள்ள போவீங்க. ஒரு பெரிய குகை இருக்கு இல்லையா, ஆனா இது இந்த வழி எங்க போகுன்னு தெரியலன்னா உங்களுடைய நடை ஸ்லோவாகும், உங்களுடைய வேகம் ஸ்லோவாகும். பார்த்திருக்கீங்களா? சோ ஆனா நான் இந்த இடத்துல நான் குகைக்குள்ள புகுந்தேன் அப்படின்னா திருச்சியில போய் நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேகமா நடக்காம சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அதே போலதான் பிவிசி மெட்டாக்குள்ள நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வரக்கூடிய டாலரை ஐஎன்ஆரா என்கேஷ் பண்ண முடியுமா அது உங்களுக்கு தெரியணும். இதுல ஃபார்மிங் பண்றதுக்கு எனக்கு நிறைய டாலர் தேவைப்படுதா, நீங்க அதை வாங்கவும் தெரிஞ்சுக்கணும், விற்கவும் தெரிஞ்சுக்கணும்.
அப்பதான் நீங்களும் வளர்ச்சி அடைய முடியும், உங்க டீமும் வளர்ச்சி அடையும், நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேவா? சரி வாங்க இப்ப பிசினஸ்குள்ள ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம போயிடுவோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சீடு பார்ட்னரை பத்தி நான் நிறைய முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு 2500 ரூபாயில கூட நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த சீடு ஃபண்டிங்க. இதுக்கே உங்களுக்கு 200 காயின் அண்ட் அபோவ் கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு $1 வந்தா கூட $200 20,000 ரூபாய். ஒரு $10 வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். ஒரு $100 வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய். அதே ஒரு பிவிசி $1000 ரீச் பண்ணுதுன்னா 2 கோடி ரூபாய். அப்ப ஒரு 2500 ரூபாயில கூட பல கோடிகளை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப டோக்கன் ஃபார்மிங்ல நமக்கு ரிவார்டு ஸ்பீடு கிரிட்டீரியா, லிமிட் கிரிட்டீரியா அண்ட் ரெஃபரல் ரிவார்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 ஆப்ஷனை நம்ம தெளிவா படிக்கணும் இல்லையா? சோ தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம். சரி, தெளிவா எப்படி படிக்கிறது? இந்த கிரிட்டீரியா ஸ்பீடுனா என்ன? கிரிட்டீரியா 1ல என்ன ஸ்பீடு, 5ல என்ன ஸ்பீடு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கிரிட்டீரியா 1 அப்படிங்கிறது 0.25% மினிமம் $100 and above இருந்துச்சுன்னா நீங்க கிரிட்டீரியா 1. அதே கிரிட்டீரியா 2 அப்படிங்கிறது மினிமம் 500 and above 500 and above. அப்ப இந்த கிரிட்டீரியா 2ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீட் என்ன தெரியுங்களா? 0.50%. அப்ப கிரிட்டீரியா 1ல என்ன கிடைச்சது? 0.25%. ஆனா இங்க கிடைக்கிறது 0.50%. அப்ப என்ன ஆகும்? ஸ்பீடு 2 மடங்கு ஜாஸ்தியாக நமக்கு வரும். கிரிட்டீரியா 3 இங்க டெய்லி ரிவார்டோட ஸ்பீட் என்ன தெரியுங்களா? 0.75%. அப்ப இந்த இடத்துல 3 மடங்கு வேகம். அதாவது நமக்கு டெய்லி வரக்கூடிய ரிவார்டை 3 மடங்கு வேகத்துல சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. அதுதான் கிரிட்டீரியா 3 உடைய ஸ்பீட் ரிவார்ட். கிரிட்டீரியா 4 அப்படிங்கிறது 1%, 4 மடங்கு வேகம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம $2500 மட்டும்தான் நம்ம செல்ஃப் ஃபார்மிங்ல நம்ம பண்ணிருக்கோம். ஒரு டைம் நம்ம ரீச் ஆயிட்டோம். அடுத்து நீங்க பண்ணக்கூடிய $100 இருந்தா கூட 1% வீதம் உங்களுக்கு வேகமா கிடைக்கும். கிரிட்டீரியா 1ல $100 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0.25% ஒரு 800 டிவிடெண்ட் பண்ணி 800 நாளைக்கு கொடுப்பாங்க. சோ இந்த இடத்துல டெய்லி ரிவார்டோட ஸ்பீட் எவ்வளவு தெரியுங்களா? நீங்க $100 கொடுத்திருந்தீங்கன்னா, அதாவது கிரிட்டீரியா 4 அச்சீவர் ஆன பிறகு ஒரு 100 கொடுத்திருந்தீங்கன்னா கூட 100 நாள்ல வந்துடும். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு $1 வீதம் நமக்கு வந்துடும். சோ அந்த ஸ்பீட் ரிவார்ட். கிரிட்டீரியா 5 1.25%. மினிமம் $5000 and above நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் இருந்தால் போதும். $5000 and above செல்ஃப் ஃபார்மிங் இருந்தால் போதும். நம்ம கிரிட்டீரியா 5 அச்சீவரா மாறலாம். ஒரு 20 பார்ட்னர்களை நம்மளை போலவே ஒரு 5000 and above செல்ஃப் ஃபார்மிங் பண்ண வச்சிருந்தா போதும். யோசனை பண்ணி பாருங்க. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம ஒரு 5 நபர்களை நம்ம கூட்டிகிட்டே வரோம். கிரிட்டீரியா 2ல ஒரு 500 பண்ணக்கூடிய பார்ட்னர்களை நம்ம அழைச்சிட்டு வரோம். கிரிட்டீரியா 3ல ஒரு 10 பார்ட்னர்களை $1000 and above செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டு வராங்க. சோ கிரிட்டீரியா 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பார்ட்னர்கள், சாரி கிரிட்டீரியா 3ல $1000 and above பண்ணிருக்காங்க 10 பார்ட்னர். கிரிட்டீரியா 4ல ஒரு 15 பார்ட்னர் $2500 and above பண்ணிருக்காங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, கிரிட்டீரியா 5ல 20 பார்ட்னர்கள், ஒரு 20 பேர்த்தோடைய வாழ்க்கையை நம்ம மாத்தி இருக்கோம் பாத்தீங்களா? ஒரு 20 பேர்த்தோடைய வாழ்க்கை, குறைந்தது ஒரு 20 நபர்களுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தில் மேம்பட வைத்திருப்போம். அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை நாம் நமக்கே சொல்லிக்கிறோம். அதுக்குதான் சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? ரிவார்டுங்கிற ஒரு வெகுமதியை நம்ம கொடுத்து ஊக்கப்படுத்துறாங்க. இன்னும் நல்லது செய்யுங்க, இன்னும் நல்லது செய்யுங்க, இன்னும் 4 பேர்த்த வாழ வைங்க, இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவார்டை அள்ளி கொடுக்குறாங்க. இங்க கமிஷன் கிடையாது. நீங்க ஒருத்தரை கொண்டு போய் கோத்து விட்டுட்டா எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், நான் இதை கொண்டு போய் ஒருத்தர் வித்துட்டோம்னா ஒரு காசு கிடைக்கும், அதெல்லாம் இது கிடையாது. ஒருத்தரை வாழ வைத்தால் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். 2 பேர்த்தை வாழ வைத்தால் அதுக்கு உண்டான வெகுமதி. சோ நம்ம 20 பேர்த்தை வாழ வைக்க தயாராகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 20 பார்ட்னர்களை நம்மளோடு இணைத்து
வெற்றிகரமாக செயல்படணும். 20 பார்ட்னர்களுக்கும் ஒரு கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? எல்லாருமே கிரைட்டீரியா 5 அப்படிங்கிற ஒரு கோல் செட்டிங்க அவங்க மனசுக்குள்ள பதிங்க. உங்க மனசுக்குள்ள மட்டும் கிரைட்டீரியா 5 இருந்தா பத்தாது. உங்களுடைய 20 பார்ட்னர்களுக்கும் கிரைட்டீரியா 5 வேல்யூபிள சரியா சொல்லி கொடுங்க, சரியா பயிற்சி கொடுங்க. அவங்க நல்லா இருக்குன்னு தானே நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க. அப்ப அவங்களுக்கு இந்த கஷ்டத்தையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். என்ன கஷ்டம் தெரியுங்களா? படிக்கிறது தான் கஷ்டம், பயிற்சி எடுத்துக்கிறது தான் கஷ்டம். இந்த படிக்கிறதும் பயிற்சி எடுக்கிறதும் அவர் கஷ்டம் நினைச்சா அந்த கஷ்டத்தை தாராளமா நீங்க கொடுங்க. நான் எடுத்த உடனே 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 10 லட்ச ரூபாய் ஃபார்மிங் பண்ணுங்க, அதை யாருமே சொல்லலையே. நீங்க வாங்க, படிங்க, பயிற்சி எடுத்துக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களால எவ்வளவு முடியுமோ அப்படியே கிராஜுவலா டெவலப் ஆகுங்க. சார் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபார்மிங்க்கும் 200% இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க இன்னைக்கு என்னால $1000 தான் சார் பண்ண முடியும், தாராளமாக நீங்க பண்ணுங்க. அந்த 1000 $2000 மாறுவது நிச்சயம். அந்த $2000 திரும்ப அவர் எடுக்காம ரீஃபார்மிங் பண்ணினார்னா $4000 ரீச் ஆகும். $4000 திரும்ப ரீஃபார்மிங் பண்ணினா என்ன நடக்கும்னு பாருங்க. $5000 அவர் முழுசா போடணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. அவரால் முடியலையா, வர பணத்தை இது என்னுடைய வளர்ச்சிக்காக நான் வச்சிருக்கேன், இதை நான் வெளியே எடுக்க மாட்டேன், இதை வச்சு என்னுடைய கோல் செட்டிங் ஃபர்ஸ்ட் $5000 என்னுடைய செல்ஃப் ஐடியில ஃபில் பண்றதுதான் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்னால ஒரு 5 லட்ச ரூபாய் போட முடியாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால ஒரு $100 போட முடியுமான்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையை மாத்த முடியும்னு கேளுங்க. ஒரு 100 200 ஆகும், 200 400 ஆகும். ஆனா இந்த 400 ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய 100கள் வரும். 4 டைம் 100 வரும் இல்லையா? சோ அந்த 100ஐ திரும்ப ரீஃபார்மிங்ல பண்ணி பாருங்க. அந்த 400 1000 மாறும். அந்த 1000 ஒரு $50 ரிலீஸ் ஆகுதா, 50 ரீஃபார்மிங் பண்ணி பாருங்க, 2000 வராது, அங்க குறைஞ்சது $4000 வரும். அடுத்து அவர் அந்த 4000 ரீஃபார்மிங் பண்ணாருன்னா அங்கிருந்து வரக்கூடிய டெய்லி ரிவார்டை ஒரு 50 உள்ள போட்டாருன்னா அது வேற லெவல்ல வரும் சார். குறைந்தது $10,000 அவர் செல்ஃப் ஃபார்மிங்ல பண்ணுவார். இது முடியும், இது சாத்தியம். இது எப்படி? படிக்கணும், பயிற்சி எடுக்கணும், அதுக்குண்டான பயிற்சி முயற்சி எடுக்கணும். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சு தீரணும். பயிற்சி எடுக்கிறது கஷ்டம், படிக்கிறது கஷ்டம் அப்படின்னா வாழ்க்கையில எப்படி சார் ஜெயிக்க முடியும்? நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துட்டோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கோம். பிறப்பால் வெற்றியாளர், ஜெயிச்சுட்டு தாங்க இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாது? நம்ம மறந்துட்டோம். நாம ஜெயிச்சுட்டோங்கிறதே மறந்துட்டோம். ஆனா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறதையும் மறந்துட்டோம். அதுதான் இந்த பயிற்சி, இந்த படிப்பு. இந்த படிப்பு, இந்த பயிற்சியும் தான் உங்களையே அறிய வைக்கும், உங்களுடைய வேகத்தை உண்டு பண்ணும், உங்களுடைய திறமையை வெளியே கொண்டுட்டு வரும். எல்லாத்துக்கும் திறமை இருக்கு சார். உங்களுக்கு எனக்கு மட்டும் திறமை கிடையாது, அத்தனை பேத்துக்கு திறமை இருக்கு. ஆனா அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல. சோ இந்த பிவிசி மெட்டாவில 100க்கு 100% அந்த வாய்ப்புகள் இருக்கு. காரணம் படிப்பும் பயிற்சியும் இதுல இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த படிப்பும் பயிற்சியும் கஷ்டம் அப்படின்னா கவலைப்படாதீங்க, அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிங்க. வருங்காலத்துல நீங்க மிகப்பெரிய மிகப்பெரிய மில்லியனர்ஸா வரப்போறது அதுல நிச்சயம், எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க மட்டும் இல்ல சார், நீங்க ஒரு 20 பேர்த்தோடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கிறீங்க. 20 பேர் மில்லியனர்ஸா வருவாங்க. 20 பேருடைய மில்லியனர்ஸ் லைஃப்ல நீங்க அவங்க மனசுக்குள்ள இடம் பிடிச்சிருக்கீங்க. நீங்க 10 ரூபாய் அவர் கொடுக்கல, நீங்க 10 ரூபாய் நீங்க கொடுக்கல, 10 ரூபாய் அவர் உங்களுக்கு கொடுக்கல. ஆனா 2 பேருமே மில்லியனர்ஸ் அந்தஸ்து வந்துட்டீங்க. இதை யார் செஞ்சாங்க தெரியுங்களா? இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை யாரெல்லாம் சரியா படிச்சாங்களோ, சரியா பயிற்சி எடுத்தாங்களோ, சரியான ஒரு சப்போர்ட் லீடரோட டிராவல் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே வெற்றியாளர் ஆகுவது நிச்சயம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர். வெற்றியாளர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்.
நீ எதை பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து பேசுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஜெயிச்சவன் சொன்னாதான் இந்த உலகம் கேட்கும். அப்ப நான் ஜெயிச்சுட்டு வந்துதான் இதை பேச முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. நீங்க தான் பிறப்பால் வெற்றியாளரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதனால நீங்க சொன்ன அந்த உலகம் கேட்கும். அதனால சொன்ன கேட்குன்ற நம்பிக்கையோட நீங்க பேசுங்க. நீங்க எல்லாருமே வெற்றியாளர் தான். நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. பிறப்பால் வெற்றியாளர். அனைவரையும் வெற்றி பெற வைக்க போறது நீங்க தான். அதனால அதுக்குண்டான பயிற்சிக்கும் அதனுடைய படிப்புக்கும் அவங்க கஷ்டம் நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்களை அழைச்சிட்டு வாங்க. அவங்க பொருளாதாரத்தில் மேம்பட முடியும். உறவுகள் மேம்பட நீங்க இன்விடேஷன் அடிச்சு கொண்டு போய் வைக்கிறீங்க. அதே போல அனைத்து உறவுகளும் பொருளாதாரத்தில் மேம்பட நீங்க இந்த இன்விடேஷனை பிரசன்ட் பண்ணுங்க. ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ல நம்மளுடைய லைஃபை மாத்த முடியும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறைக்கு எந்த தடையும் இல்லை. நீங்க இத ஒரு கிடைக்கும் டைம்ல பண்ணியிருந்தா கூட நீங்க பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை புரிந்து கொண்டுங்க. அடுத்த விஷயம், நான் பினான்ஸ பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கு. சோ எல்லாமே லீகலாவும் இருக்கு. சோ அதுல சரியான முறையில நீங்க பை அண்ட் செல் பண்ணுங்க. அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது நிச்சயம். சோ இன்றைய செஷன் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைம் இஸ் ஓவர். சோ மீண்டும் நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திப்போம். சோ புரிந்து கொண்டு வாருங்கள். நிறைய படிங்க, நிறைய பயிற்சி எடுக்குங்க, நிறைய மீட்டிங் யூட்டிலைஸ் பண்ணுங்க. காலையில 5:30 மணி மீட்டிங், இரவு 8 மணி மீட்டிங் தவறாம அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பயிற்சியும் நிறைய முயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில அனைவரும் வெற்றி அடைய முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் என்று சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்மளுடைய சக்சஸ் லீடர் பேசுவார். அவருக்கு பிறகு அடுத்தடுத்த தலைவர்கள், பார்ட்னர்ஸ் நம்மளோடு உரையாடலாம். வாருங்கள். வாழ்க்கை. நன்றி, நன்றி, நன்றிங்க சார். நன்றிகளை, வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு செஷன் ரெகுலர் இருந்ததை விட இன்னைக்கு சிறப்பா இருந்ததுங்க சார். இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்படி மாத்தணும், எந்த மாதிரி போய் பை பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இது ஒரு 2-3 தடவை பார்க்கணும்.